குலக்கடவுள் யாரு? முருகன். யார வணங்கி காவலுக்கு வந்திருக்க? முருகனை வணங்கி தான் காவலுக்கு வந்திருக்கேன். அப்ப முருகன் தான் உன்னுடைய குலக்கடவுள். இப்ப என்னுடைய குலக்கடவுள் யாருன்னா எம்பெருமான் பாட்டன் மகாவிஷ்ணு. உன்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். உன்னுடைய கோயில்லாம் போயிருக்கியா? என்னங்க கோயிலுக்குலாம் போயிருக்கேன். என்னென்ன கோயில் போயிருக்கீங்க? எல்லா கோயிலுக்கும் போனாங்க. அது யாரும் போக முடியாது. குன்றிருக்கும் இடம் எல்லாமே குமரன் இருக்கும் இடம். ஆமா, தமிழ் இனத்தின் பெருந்தலைவன் இல்லையா? இப்ப சிவனுடைய வீடுகளை பஞ்சபூத ஸ்தலம்னு வகைப்படுத்துறோம். பெருமாளுடைய ஸ்தலங்களை 108 திவ்ய தேசங்கள்னு வகைப்படுத்துறோம். ஓ குலக்கடவுள் முருகன் தானே. முருடைய கோயிலை என்னன்னு வகைப்படுத்துறோம்? என்ன வகைப்படுத்துறோம்? என்னன்னு வகைப்படுத்துறோம்? 6 படி வீடுகள் வகைப்படுத்துறோம் முருடைய ஆலயங்களை. ஆனா 6 படி வீடுகளை தவிர்த்து எத்தனை கோயில் இருக்கு? இருக்கா? இப்ப நீ பழனிக்கு போனீங்கன்னா முருகனை எப்படி நீ தரிசிக்கலாம்? எப்படி தரிசிக்கணும்? ஆண்டி கோலத்துல. ஆண்டி கோலத்துல உருவம் வேற மாதிரி இருக்கும். சுவாமி போல போனீங்கன்னா குழந்தை கோலத்துல அங்கேயும் உருவம் வேற மாதிரி இருக்கும். திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா திருமண கோலத்துல அங்கேயும் உருவம் வேற மாதிரி இருக்கும். திருத்தணி போனீங்கன்னா தெய்வநாடு அங்கேயும் உருவம் வேற மாதிரி இருக்கும். இப்படி எந்த கோயில் போனாலும் உருவம் வேற மாதிரி தானே இருக்கும். மாற்று கருத்து இருக்கா உனக்கு? வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எப்படி? ஒரே மாதிரி. ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? அட ஒரே எப்படி இருக்குன்னு என்ன நீ கேட்காத, நான் கேட்கிறேன். ஒரே மாதிரி. அட 2 கோயில் இருந்தா பஞ்சாயத்து இல்லமா? 3 கோயில் கொஞ்சம் கூட இந்த நகை இருக்கு பாத்தியா, நகத்தையும் அந்த சிலையை அடித்திருப்பார்கள். அந்த நகத்துல கூட கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாத மாதிரி மயில் தோகை இருக்கும். அந்த தோகையில் உள்ள அந்த கீழ்த்து இருக்கு பாத்தியா, அதுல கூட எந்த மாற்றம் இல்லாத மாதிரி 3 கோயில அச்சல மாத்தி எடுத்த மாதிரி ஒரே மாதிரி முருகன் 3 கோயில காட்சிறார். அது என்னன்னு நீங்க யோசி. அந்த முருக பெருமான உனக்கு பார்த்த மாப்பிள்ளை சிறப்ப சுருக்கமா சொல்றேன் கேளு. கடமன் கார்த்திகேயன் அழகன் குமரன் அந்த முருகனே உனக்கு பார்த்த மாப்பிள்ள. அந்த முருகன் 3 கோயில்ல ஒரே மாதிரி உருவத்துல காட்சி தர்றார். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்ஹாரம் செய்தார். தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் வைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார். சுவாமி மலையிலே வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. எல்லா கோயிலையும் மயில் இருக்கும், ஆனா ஒரு கோயில்ல மட்டும் மயில் இருக்காது. எல்லா இடத்துலயுமே சேவல் கொடி இருக்கும். சேவல் கொடி இல்லாத கோயில் இருக்கு. எல்லா ஊர்லயும் முருகனுக்கு வேல் இருக்கும். வேல் இல்லாத கோயில் இருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். முருகனே இல்லாத கோயில் இருக்கு. எத்தனை ஆலயம் இருக்கு? ஆமா. ஏன் முருகப்பெருமானுக்கு சுருட்டு வச்சு படைக்கிற ஆலயம் இருக்கு. ஆமா. முருகப்பெருமானுக்கு வட வச்சு படைக்கிற ஆலயம் இருக்கு. ஏங்க சுருட்டு எங்க வச்சு படைக்கிறாங்க? எங்க நீங்க அத வேணா சொல்லுங்க. நீங்க இந்த பேச்சுதான் ஆகாது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி. ஆனா எவ்வளவு நைசா வாயை புடுங்குற நீ. இப்படி எங்க வழியிலே வந்து அப்படி எங்க வேலை அப்படி எங்க குத்துறான். நீ குத்திக்க. நீங்க ரொம்ப தொழில் மீது ஆர்வமா இருக்காங்க, எனக்கு புரியுது. ஆனா இது வந்து ஓய்வு எடுத்துக்க. இங்க பாமா சொன்னா அப்படி என்ன பாட்டு மேல அக்கறை? நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க, நான் ஒரு பாட்டு பாடுனேன். நான் பாட்டு பாடுனேன், கேள்வி கேட்டுட்டு பாட்டு பாடுனேன். உன் கேள்விக்கு பதில் சொல்லாம பாட்டு பாடுனா இல்ல சிவனை எரிச்சது யாரும் கேட்டப்ப ஐயோ அம்மா நான் பாட்டு பாட போறமா பாட்டு பாடனா? என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு பாடிருக்கேன். உன் பேரை நீ காப்பாத்தணும்னா என் கேள்வி உனக்கு பயம். கேள்விக்கு என்ன பதில் தெரியல. என்ன பயம்? இது பதில் சொல்லாம போனா அசிங்கமா பெருமை நினைச்சு பாட்டு பாடி அடா வள்ளி சூப்பரா பாடுதுப்பா அப்படின்னு அவங்க மனசுல நல்ல பாடிய பேர் வாங்கி நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையே உனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு பாடுறது நான் பாடி பேர் வாங்குவேன். அந்த வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு தூரம் நீ திமிரா பேசி சவடால் பண்ண உன்னைய பாட விட்டுவன் நானு ஊதி பண்ணியே அவன் பாட்ட. முருகப்பெருமான் 3 கோயில்ல ஒரே மாதிரி தோகையில மாற்றம் இல்ல, நகை கண்ணுல மாற்றம் இல்ல, இமையில மாற்றம் இல்ல. இப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் 3 கோயில அச்சல வார்த்தை மாதிரி ஒரே மாதிரி இருக்காரு. சொல்லிட்டு நீ 10 பாட்டு பாடி யார் வேணானா? சரி அதெல்லாம் சரிதான். நீங்க கேக்குறது நீங்க கேக்குறது சரிதான். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு உங்க பேச்சுல. என் பேச்சுலயா? உங்களுடைய பேச்சுல எனக்கு சந்தேகம். என்ன குற்றம் கண்டுபிடிச்சா? முருகனுக்கு எத்தனை அபிஷேகம் பண்றாங்க அது எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்க சுருட்டை கொண்டு போய் எங்கங்க வைப்பாங்க? சுருட்டு என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது முருகன் என்ன சுருட்டு பிடிக்கிறாரா? வேணா வைப்பாங்க. இல்ல ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்பா உனக்கு என்ன வேணும் கேட்டா ஒரு பாட்டில் சாராயம் ஒரு கட்டு சுருட்டு பேய் கேட்கும். ஆனா நீங்க வந்து முருகனுக்கு கொண்டு போய் சுருட்டை வச்சு படைக்கிறாங்கன்றீங்களே. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலா நீ ஏன் வாயை புடுங்குற சரிதான். நான் பதில் சொல்ல மாட்டேன். என்ன உன் சட்டமா? நீங்க கேள்வி அடிக்கிட்டே போயிட்டு இருப்ப. இதுக்குதான் நான் வந்திருக்கேன். அடிக்கிட்டு போறது நீங்க, நான் இல்ல. நானா? கடைசி பதில் யார் சொன்னா? நான் சொல்லியிருக்கேன். சரி எங்க மாமா சாட்சி. 3 ஊர்ல ஒரே மாதிரி உருவச்சிலை உள்ள முருகன் எங்க இருக்கு? அது மட்டும் தானே உங்க கேள்வி?
அது எங்க மட்டும்தான் இருக்காருன்னா ஐயா, அது மட்டும்தானே உன் சௌரியத்துக்கு இந்த புளி அடிச்சம்மா இந்த காணவர்கள் சருகணின்னு இந்த 3 ஊரு பேரை சொல்லிவிட்டு தப்பிச்சு போக கூடாது. அந்த 3 ஊருக்கும் ஏன் அப்படி ஒரே மாதிரியான அமைக்கப்பட்ட வரலாறு வரணும். உன் சௌரியத்துக்கு நீ பேரை மட்டும் சொல்லிவிட்டு போனா சரியா பெருமா? இது வந்து சிக்கலான கேள்வி. அதுதான் சொன்னேன், சிக்கலிலே வேல் வாங்கி. இடியாப்பு சிக்கல், சிக்கலிலே வேல் வாங்கி. ஓ அந்த சிக்கல் இல்லையா? அதுதான் சிக்கல். சிக்கலான கேள்வினா சிக்கலிலே வேல் வாங்கி. சிக்கல்ல வந்துங்க ஒரு அரசன் என்ன பண்றாரு, ஒரு சிலையை செய்ய சொல்றாரு. அங்க செஞ்சது யாரு அப்படின்னா ஒரு சிற்பி. அந்த சிற்பியினுடைய பேர் என்ன அப்படின்னா முத்தரச சோழன். அழகான ஒரு சிலையை செய்யறாரு. மயில் மீது முருகன் அமர்ந்தபடி அழகுன்னா அழகு, இந்த உலகத்திலே அப்படி ஒரு அழகு பார்க்க முடியாது. ரொம்ப அம்சமா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சிலையை செஞ்சுட்டாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு என்ன அப்படின்னா, அப்பா நம்ம ஊர்ல செஞ்ச சிலை மாதிரி இனிமே எந்த ஊர்லயும் நீ செய்யக்கூடாது. நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்ம கிட்ட இருக்கிற காரம் நம்ம கிட்ட மாறி இருக்கிற காரம் வேற யார்கிட்டயுமே இருக்க கூடாது. உலகத்திலேயே நல்ல விலை உயர்ந்தது நல்ல மாடலா இருக்கு, இது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஆடிக்காரு வேற யார்கிட்டயும் இருக்க கூடாது, அந்த அளவுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குல்ல. அது மாதிரி இவருக்கு என்ன நினைப்புனா, இந்த சிலை வந்து நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்கணும், வேற ஊர்ல இருக்கின்ற பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முத்தரச சோழன் என்ன பண்றாரு, அப்பா இனிமே நீ எங்கேயுமே சிலையை செஞ்சிடக்கூடாது சரி அப்படின்னு 2 கட்டை விரலையும் வெட்டி எடுத்துட்டாரு. எது 2 கட்டை விரலையும் வெட்டி எடுத்துட்டாரு. இறைவனுடைய சிலை செய்ததற்கு இப்படி ஒரு பரிசா அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு என்ன பண்ணாரு, அடுத்து போறாரு. பக்கத்து ஊர்ல போய் என்ன பண்றாரு, உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த ஊர்ல உள்ளவங்க விஷயம் தெரிஞ்சு, ஐயா நீங்க நல்லா சிலை செய்வீங்கன்னு கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ஒரு சிலை அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஏப்பா ஏற்கனவே நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 2 கட்டை விரலையும் வெட்டி எடுத்துட்டாங்க, நான் எப்படி இனிமே செய்ய முடியும் அப்படிங்கிற பொழுது அப்பதான் சொல்ல 2 கண்ணு இருக்குல்ல உங்களுக்கு, அந்த கண்ணை வச்சு எப்படியாவது நீங்க எங்களுக்கு ஒரு சிலை செஞ்சே ஆகணும் முருகனை மனசுல நினைச்சு அப்படின்னு உடனே பார்த்தாரு. பக்கத்துல ஒரு கல்லு, அந்த கல்லை எடுத்து என்ன செய்யறாரு, அது போலவே இன்னொரு சிலையை செய்கிறார். இந்த 2வது சிலை செய்தது சிக்கல்ல இருக்கக்கூடிய மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உன்னை செய்யக்கூடாது தானே உன்னை கட்டவரில் விட்டுனே, மறுபடியும் நீ எப்படி இன்னொரு சிலையை செய்வ, இந்த கண்ணு இருந்தனால நீ வந்து இந்த சிலையை செய்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, 2 கண்ணை நோண்டி எடுத்துட்டாரு. முதல்ல 2 கட்டை விரலை வெட்டியாச்சு, 2வது 2 கண்ணை நோண்டியாச்சு. இப்ப கண்ணே தெரியல, கம்ப ஊண்டிக்கிட்டே தடவிக்கிட்டே பக்கத்து ஊர் போறாரு. அங்க போனா இவருடைய பெருமை அங்கேயும் தெரியுது. அவங்க சொல்றாங்க, ஐயா அது மாதிரி எங்களுக்கு ஒரு சிலை நீங்க செய்யணும், இல்லைன்னா உங்களை கொன்னே போனாங்க, அவங்க மிரட்டுறாங்க, கழுத்தை அறுத்துருவோம், தலைய தனியா தூக்கி போட்டுருவோம், நீங்க எங்களுக்கு ஒரு சிலை செஞ்சே ஆகணும்னு உயிருக்கு பயந்து இவர் என்ன பண்றாரு, ஐயா 3வது ஒரு முறையாக உன்னுடைய சிலையை செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு, எனக்கு கட்ட விரலும் இல்ல கண்ணும் இல்ல, இப்ப நான் எப்படி இந்த சிலையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே என்ன பண்றாரு, கண்ணு இருந்தா தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மனசுக்குள்ளேயே எண்கண் வருக எண்கண் வருக எண்கண் வருக அப்படின்னு 3 முறை சொன்னார் பாருங்க. அவருக்கு அந்த ஊர்ல கண் வந்தது, அந்த ஊருக்கு பேர் தான் எண்கண். ஊர் பேர் எண்கண். முதல் சிலை செய்தது சிக்கல்ல, 2வது சிலை செய்தது எட்டுக்குடி, 3வது சிலை செய்தது எண்கண். இந்த 3 ஊர்லயும் செய்தது முத்தரச சோழன். ஒரு இமையை கூட மாற்றம் இருக்காது. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். ஒருத்தர் அவரு அதே மாதிரி சிலை செய்கிற பஞ்சாயத்தே கிடையாது, ஆனால் முதல் சிலை செய்த பிறகு கட்டவரல் போச்சு. ஒரு வில்லாளிக்கு எப்படி கட்டவரல் ரொம்ப முக்கியமா, ஒரு சிற்பிக்கும் கட்டவரல் அதே முக்கியம். கட்டவரல் போன பிறகு அதே ஒரு சிலை செய்தது மிகப்பெரிய சரித்திரம். சரி அதுவும் போச்சு, செஞ்சு விட்டானே. இதுல கண்ணை நோண்டியாச்சு, கண் பார்வை இல்லாமல் முதலில் செய்த 2 சிலைவாரியே அடுத்து செய்யறது அதை விட பெரிய விஷயம். அப்படியான ஆச்சரியமிக்க செயலை செய்ததாலதான் இன்னைக்கு இந்த 3 ஸ்தலங்களுக்குமே ஒரு சிறப்பு. சில பேர் மண்டகணம் பண்ணுவாங்க, மண்டகணத்துக்கு தகுந்த விவரம் இருக்காது, ஆனா உனக்கு எவ்வளவு மண்டகணம் இருக்கோ அது தகுந்த விவரம் இருக்கு. இந்த அப்படிங்கிறேன் அந்த பகல் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனை இப்பதான் வந்திருக்கீங்க, ஆர்வமான ஆளு. பாட்டுக்கு நீங்க வாசிக்க போறது தொழில் துரோகம் இல்லையா? வீட்டுக்கு போயிருவேன் தெரியுமா? முருகனுக்கு சுருட்டு வச்சு படைக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது சும்மா ஒரு பீடி ஒரு சிகரெட்டு ஒரு சொல்லலாம் பார்த்தேன். சுருட்டு வாயில வந்துச்சு. முருகனுக்கு என்ன பேய் ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் சுருட்டு கேக்குறாரு. ஏன் வச்சு கொடுவ, ஏன் சுருட்டை வச்சு படைக்கிறீங்க? ஏன் படைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம்? ஏன்னா பக்தனுக்கே கொடுத்தார். நன்றி எங்க அப்பா ராமு ஆடியோஸ் அப்பா ஒரு நன்றி. ஏன்னா ஒரு நாடகம் எடுக்கிறதுல பஞ்சாயத்து இல்ல, என்னமா நாடகம் எடுத்தா மைக் செட் போட்டா நல்லா தூங்குவோம் அப்படின்னு இல்லாம ஒருத்தர் தூக்கம் வந்தா உட்காந்து இன்னொருத்தர் உட்காந்து சரி என்ன தேவையோ அதை அமைச்சு தரக்கூடிய முதல்ல ராமு ஆடியோஸ் உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அருமை அப்பா அவர்களும். ஆமா அப்பாவும் தூங்காம
டீ சூடானிச்சு வீட்டுக்கு போய் சூடு பண்ணி கொண்டாடுறாரு. இன்னொரு ஒரே விஷயம் வந்துருச்சு, தெரியுமா? போய் சேர்ந்து ஒரு சில இடங்கள்ல 10 ஆபரேட்டர் இருப்பாங்க, ஆளு அடிக்கடி மாறுமே தவிர உன் மைக் வச்சது அப்படியேதான் அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் கெவல கெஞ்சினா கூடாது, குறையாது. ஆனா கண் பார்வையில இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கா, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிகருடைய மனதறிந்து செயல்படக்கூடிய அத்தனை உங்க உள்ளங்களுக்குமே சிறந்த அந்த மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி. அதெல்லாம் நல்லதுதான். சுருட்டு வச்சு படைக்கிற முருகப்பெருமான் அங்க இடத்துக்கு வாங்க. எங்கன்னா அது சுருட்டு வைக்கிறத சுருக்கமாக சொல்றேன். ஏன்னா வந்தது முருகப்பெருமான், அவர் ரொம்ப நாள் காலமாக விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால கேள்விக்கு பதில் மட்டும் சொல்றேன். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னா விராலிமலைன்னு ஒரு ஆகச்சிறந்த முருகன் கோயில், போயிருப்பேன் நினைக்கிறேன். ஆமா, மதுரையில இருந்து திருச்சி போற வழியில் இருக்கக்கூடிய விராலிமலை என்ற ஆலயம். அங்க எதுக்காக சூட்டு வச்சு வளைக்கிறோம்னா, முருகனுடைய மிகப்பெரிய பக்தரா ஒருத்தர் விளங்கினார், கருப்பு முத்து பிள்ளைன்னு பேர் அவருடைய பேர். அந்த காலத்துல விராலிமலை என்ன, விராலி செடிகள், விராலி செடி அடர்ந்த ஒரு வனாந்தரமாத்தான் அந்த மலை இருந்தது. அப்ப அந்த வனாந்தரத்து நடுவுல இந்த மலை எங்க இருக்குன்னு அவர் தெரியல, தேடி தேடி அவர் வர்றாரு. மார்கழி மாசத்துல எவ்வளவு குளிர், இப்ப வேணா குளிர் குறைவாயிருச்சு, ஆனா அப்ப உடலை உறைய வைக்கக்கூடிய அளவிற்கு குளிரா, உடல் அப்படியே ஊசி குத்துன மாதிரி குளிர் இருக்கும் தெரியுமா, அது போன்ற குளிரோடு ரத்தம் உறையிற மாதிரி குளிர்ல வர்றாரு முருகனை பார்க்க மார்கழி மாசத்துல. ஏன்னா தைப்பூசத்தை முன்னிட்டு அப்ப வர்றாரு. இங்கதான் கோயில் இருக்கு தெரியல, அவர் உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா அந்த அளவு குளிர் உயிரே பிரியிற மாதிரி இருக்கு. பார்த்தாரு முருகப்பெருமான், தன்னுடைய பக்தனுடைய உயிரை முருகன் பிரிய வெட்டுவாரா, வந்தார். இன்னமும் ரொம்ப குளிர் அதிகமா இருந்தா கதப்புக்கு என்ன செய்வான், ஒரு பீடி இருப்பம்பா, ஒரு சுருட்டை குடிப்பம்பா, உடம்பு கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்குமா இல்லையா என்று அவருக்கு அந்த புகைப்பிடிக்க பழக்கம் இருந்ததால முருகன் கவலைப்படல. இதை கொடுத்தால்தான் தன் பக்தன் தன்னை நாடி உயிரோடு வருவான்னு தெரிந்தால் அதையே கொடுப்பான் என்று சொல்லி சாதாரண மாடினன் போல சென்ற முருகப்பெருமான் அந்த குளிர் நடுங்கிறவருக்கு சுருட்டு கொடுத்துட்டாப்பா, பத்த வச்சுக்க, அந்த தெரியுது பத்தியா ஒரு மேடு, அதுதான் விராலிமலை பாப்பா என்று முருகனை சுருட்டு கொடுத்து வழிபாடு செய்தார். மேல சுருட்டு கொடுத்துட்டு இவரை உஷ்ணத்தை ஏற்படுத்திட்டாரு. நடந்து போய் மலை மேல ஏறி பார்த்தா உரிய சன்னதி கடியில சுருட்டு. அப்பதான் அவர் தெரியுது நமக்கு மாநிலனாக வந்து சுருட்டு கொடுத்ததே முருகப்பெருமான். அப்படியான சிறப்பான சம்பவத்தை முருகன் செய்ததாலதான் இன்னைக்கு விராலிமலையில முருகனே வந்து சுருட்டு கொடுத்தது நினைவாகத்தான் சுருட்டு வச்சு படைக்கிறாங்க விராலிமலை சண்முகநாதர் ஆலயத்துல. போமா, ஒரு மனிதர் ஆபத்தில் இருக்கும் பொழுது இறைவனை நேரடியாக வர மாட்டாரு, மனித ரூபத்துல வருவார் அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டு. மனிதனா வந்தானா சாமி மாதிரி வந்து காப்பாத்த, ஆனா இங்க சாமியே வந்து காப்பாத்து. சாமி மாதிரி தான் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? முருகனை மாப்பிள பார்த்து வந்தேன், அவர் எனக்கு பிடிக்கல, கட்ட மாட்டேல, கட்டி காமிக்கிறேன். அவருக்கு பெருமைகள் உண்டு, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வரியில பூஜை பண்ணிட்டேன். சரி, மதி மதி சந்தோஷம். கட்ட மாட்டேன், கூட்டி கொடுப்பது கூட்டியா கூட்டி கொடுப்பது கோத்திரத்தி முறையோ எவ்வளவு ஆணவா எவ்வளவு திமிரா, சரி பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே அப்படி என் தலைவன் முருகனையே உனக்கு மாப்பிள வந்தா எவ்வளவு திமிரா, என்னையும் நீங்க இப்ப கூட்டி கொடுப்போன்னு உங்க தலையை காப்பாத்தணும்னா ஏன் இப்படி கத்துறீங்க? கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தில் இல்லை, சொல்லும் கேட்க மாட்டாங்க, கேட்டுத்தான் கேட்க முடியாது, அறிவில் மனச்சிறுமியே திருட்டு நாக முடியும். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக என்ன பண்ணுவீங்க? உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சும் அல்ல, இதுவே என் சத்தியம். உன்னை முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை விடவே மாட்டேன். எங்க நாராயணா. பாப்பா போங்கலே